السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 48. இந்த ரியாலு சாலிஹீன் பாடத்தினுடைய 48ஆம் நாள் பாடத்துல நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 48வது பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளாகிறது, முதலாவதாக பறவையை போல ரிஸ்க் அளிப்பான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு வட்ட சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தவக்குல் வைக்கக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீதே எல்லா பொறுப்புகளையும் சாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு பறவைக்கு அல்லாஹு தஆலா எப்படி உணவளிப்பானோ அதுபோலவே உங்களுக்கும் அல்லாஹு தஆலா உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருவார்கள். இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது ஹதீஸானது நபி கற்று தந்த துஆ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள், ஒரு துஆவை கற்றுத் தருவாங்க. அந்த துஆ என்ன துஆன்னு சொன்னா, தூங்குவதற்கு முன்னால் படுக்கையில் இருந்து ஓதக்கூடிய ஒரு துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தருவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் அந்த தவக்குலை நாம் எத்தி வைத்தும், இதுபோல அல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்லி இந்த துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். அந்த துஆ என்னன்னு நம்ம பாடம் வாசிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த துஆவை கற்றுத்தந்து ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அப்போ இந்த ஹதீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹதீஸினுடைய இன்னொரு ரிவாயத்தான இன்னொரு அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய படுக்கையில் நீ எப்படி உறங்க வேண்டும், நீ உது செய்வது உன்னுடைய படுக்கையில் நீ உறங்கிக்கொள். உது மாத்திரம் கிடையாது, உது செய்து கொண்டு நீ படுக்கையில் படுக்கும் பொழுது
உன்னுடைய வலதுபுறத்தில் திரும்பி ரைட் சைட்ல அப்படி படுத்துட்டு நீ உன்னுடைய உறக்கத்தை நீ ஆக்கிக்கொள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ரிவாயத்துல, இந்த ஒரு அறிவிப்பில் நமக்கு கற்றுத் தருவார்கள். அப்போ 2 ரிவாயத்துகளாக இந்த ஹதீஸானது சொல்லப்படும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த துஆவின் காரணமாக தான் நபி கற்றுத்தந்த துஆ என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 79வது ஹதீஸ். இந்த ரியாலுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய அந்த ஹதீஸ் வரிசையில இது 79வது ஹதீஸாக இது அமைகின்றது. அஸ்ஸாதிசு 6வது ஹதீஸாக இருக்கின்றது. எதுல? இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இது 6வது ஹதீஸாக இது இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, அன் உமர ரதியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ கால உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் என்பதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாங்க. அது என்னன்னா, லவ் அன்னகும் தவக்கலூன அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீதே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைத்தவர்களாக, பொறுப்பு சாற்றியவர்களாக ஆகிவிட்டால், ஹக்க தவக்குலிஹி, எப்படி அந்த அல்லாஹுவை தவக்குல் வைப்பதில் உண்மையாக, அப்ப அல்லாஹுவை எந்த முறையில நம்ம பொறுப்பு சாற்றணுமோ அந்த முறையில் அல்லாஹுவை நீங்கள் தவக்குல் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொறுப்பு ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், லரஸககும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். கமா யர்ஸுகு தைர, எப்படி ஒரு பறவைக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பானே அந்த ஒன்றை போல. அப்போ ஒரு பறவைக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்க் அளிப்பானோ அதை போல உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட அந்த விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, எப்படி அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவளிக்கிறான். தகுது ஹிமாசன், தகுது அந்த பறவை காலையில் செல்லும், காலையில் வெளியே போகும். ஹிமாசன் எப்படி, வயிறு காலியான ஒரு நிலையில் அது வெளியே செல்லும். ஓ, இந்த ஹிமாஸ்ன்னு சொன்னா இதற்கான விளக்கத்தை நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் இந்த வயிறு காலியான நிலை என்று வைத்துக் கொண்டால் சரியானதாக பொருத்தமானதாக இருக்கும். அந்த நிலையில் அது வெளியே காலையில செல்லும். வதரூஹு, இன்னும் அது மாலையில் திரும்பி வரும். பித்வானன், வயிறு நிரம்பிய நிலையில் அது திரும்பி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு பறவை காலியான ஒரு வயிறை காலியா வச்சுட்டு காலையில போகுது. ஆனா மாலையில் அது வரும் பொழுது அதற்கான உணவு அருந்தி அதனுடைய பசி ஆறி அது வயிறு நிரம்ப தன்னுடைய வீட்டிற்கு திரும்புது. அப்போ அந்த பறவைக்கு எப்படி அல்லாஹு தஆலா உணவளிக்கிறான், அந்த பறவைக்கு அல்லாஹு தஆலா எப்படி ரிஸ்க் அளிக்கிறான், அதே போல உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிப்பான். எப்போ நீங்க அல்லாஹ் மீது முறையாக தவக்குல் வைத்தால், பொறுப்பை சாற்றினீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் அந்த பறவையை போல உங்களுக்கும் அல்லாஹு தஆலா உணவளிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹதீசுன் ஹசனுன், இந்த ஹதீஸினை ஹதீசுன் ஹசன் என்பதாக இந்த ஹதீஸை திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ
இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க தவக்குல் முறையாக வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். பறவையை போல ரிஸ்க் அளிப்பான். பறவைக்கு ரிஸ்க் அளிப்பதை போல உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் தவக்குல் வைப்பது என்ற ஒரு கருத்து தான் இந்த ஹதீஸினுடைய ஒரு மொத்த கருத்தாக இருக்கு. அப்போ அந்த ஒரு கருத்து இங்கு இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பறவையை போல ரிஸ்க் அளிப்பான் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ பாருங்க, மானாஹு அதனுடைய மானா ஆகிறது. எதனுடைய மானா? இந்த ஹூடைய லமீரு இந்த தகுதுவை பார்த்து போகுது. இந்த தகுது என்பதனுடைய அர்த்தமாகிறது ததுஹபு அது செல்லும், அவ்வளன் நஹாரி பகலின் ஆரம்பத்தில் அது செல்லும். அப்போ விடிய காலம் இருக்குதா இல்லையா, அந்த சமயத்தில் அது செல்லும் என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ காலையில் செல்லும் என்ற அர்த்தத்திற்கு அந்த தகுதியுடைய அர்த்தம் பொருத்தமாக இருக்கும் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. ஹைமாசன் அதாவது அந்த ஹைமாசன் என்பதாகிறது அதனுடைய அர்த்தம் எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. லாமிரத்தல் புதூனி மினல் ஜூஇ பசியின் காரணத்தினால் வயிறு மெல்லியதான நிலையில் ஆகக்கூடிய அப்படின்னு அர்த்தத்திற்கு வரும். அப்போ லாமிரத்துன்னு சொன்னா லமுர என்பதனுடைய ஃபாயில் தான் லாமிரத்து. புரியுதுங்களா? அப்போ அந்த லமுரன் சொன்னா உடல் மெலிந்த நிலையில், உடல் மெலிந்து விட்டது, அந்த ஒரு அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க என்ன போடுறாங்க? லாமிரத்தல் புத்தூனி வயிறு காலியான நிலையில, அப்போ வயிறு மெல்லியதாக ஆகும் நிலையில் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அர்த்தத்திற்கு இந்த ஹிமாஸ் என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு விளக்கி தருகிறார்கள். இன்னும் இருக்குதா இல்லையா, அந்த தரூஹுக்கு அர்த்தம் சொல்றாங்க. அது மீளும், திரும்பி வரும். ஆஹிரன் நஹாரி பகலினுடைய இறுதியில் அது மீண்டு வரும். அப்ப பகலினுடைய இறுதினான்னு சொன்னா மாலை நேரம். அப்ப மாலை நேரத்துல அது திரும்பி வரும். பிதானன் 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 என்பதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க. மேல இங்க பிதானன் போட்டாங்களா இல்லையா, இந்த பிதானுடைய அர்த்தம் அதாவது மும்தலி அதல் புதூனி வயிறுகள் நிரம்பப்பட்ட நிலையில் என்ற அர்த்தத்தில் இது வரும். அப்ப பித்தானன்னு சொன்னா வயிறு நிரம்பிடுச்சு, நல்லா சாப்பிட்டு வயிறு நல்ல நிரம்பிய ஒரு நிலையில வருதா இல்லையா, அந்த ஒரு நிலைக்கு தான் பித்வானன் என்பதாக அர்த்தம் வரும் என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக நாம் 80வது ஹதீஸ பார்ப்போம். அஸ்ஸாபிஉ 7வது ஹதீஸாக இருக்கு. எதுல? இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இது 7வது ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது, அன் அபி உமாரத்தில் பரா இப்னி ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அபி உமாரத், அப்ப இங்க அபி உமாரான்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவருடைய மகன் பேரு உமாரா என்பது கிடையாது. அபு உமாரா என்பதாக அவர்கள் செல்லமாக அழைக்கப்படுவார்கள். நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அபு உமாரா மட்டும் கிடையாது, இவர்களை அபு உமாரா என்பதாகவும் அபு அம்ரு என்பதாகவும்
இன்னும் அபு தொனியல் என்பதாகவும் இவர்கள் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? அப்போ அந்த பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு மறுபிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவர்களுடைய தந்தையும் சஹாபி, அவர்களும் சஹாபி. அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஆசிப் ரதியல்லாஹு அவர்களை பார்த்தும் அவர்களுடைய மகனான பரா ரதியல்லாஹு அவர்களை பார்த்தும் போகக்கூடியதாக இருக்கு என்பதை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யாரு? பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ஃபுலானு, ஓ மனிதனே, இன்னாரே, இதா அவைத்த இலா ஃபிராஷிக, உன்னுடைய படுக்கையின் பக்கம், உன்னுடைய விருப்பின் பக்கம் நீ வந்தால், ஃபகுல், அப்பொழுது நீ சொல்லு, அல்லாஹும்ம யா அல்லாஹ், அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, உன் பக்கமே என்னுடைய நஃப்ஸை நான் சரணடைத்து விட்டேன், நான் கீழ்ப்பணிந்து விட்டேன். இன்னும் சொல்றாங்க, வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க, உன் பக்கமே என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் யா அல்லாஹ். அப்போ என்னுடைய பார்க்கும் திசையானது, நான் முன்னோக்கும் திசையானது நீயாக இருக்கின்றாயா அல்லாஹ் என்பதாக நீ துஆ செய் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஃபவ்வல்து அம்ரி இலைக்க, உன் பக்கமே என்னுடைய காரியத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் யா அல்லாஹ். இப்போ என் காரியம் எல்லாத்தையும் உன்னுடைய பொறுப்பில் நான் விட்டுவிட்டேன் யா அல்லாஹ் என்பதாக நீ துஆ செய்யின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வஅல்ஜஅது லஹ்ரி இலைக்க, உன் பக்கமே என் முதுகை நான் இணைத்து கொண்டேன், சேர்த்து கொண்டேன், நீதான் எனக்கு எல்லாம் என்பதாக சொல்லி நான் சாய்ந்து விட்டேன் என்பதாக இந்த துஆவையும் நிச்சய். எப்படி எப்படி சாய்ந்து விட்டேன்? ரகபத்தன், ஆர்வம் கொண்ட நிலையிலும், ரஹபத்தன் இலைக்க, உன் பக்கம் இன்னும் நான் பயப்படும் நிலையிலும். அப்போ பயத்தினாலேயும் சரி, ஆதரவுனாலேயும் சரி, இது இரண்டிற்கும் மத்தியில, இது இந்த இது இந்த இரண்டு நிலையிலும் உன் பக்கம் நான் இப்படியெல்லாம் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் என்பதாக நீ துஆ செய் என்பதாக சொல்லி தந்தார்கள். இன்னும் லா மல்ஜஅ, ஈடேற்றம் பெறும் இடம் எதுவும் கிடையாது, வலா மன்ஜா மின்க, உன்னிடம் இருந்து வெற்றி பெறும் இடம் எதுவும் கிடையாது, இல்லா இலைக்க, உன் பக்கமே தவிர வெற்றி பெறும் இடமோ இன்னும் ஈடேற்று பெறும் இடமோ எதுவும் கிடையாது யா அல்லாஹ். அப்ப நீதான் பாதுகாவலன், உன்னிடத்தில் தான் நான் பாதுகாப்பு தேடி வர முடியும், நீதான் ஒதுங்கக்கூடியவன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்பக்கம் தான் நான் ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறேன், உன்னை தவிர யாரிடத்திலையும் இந்த ஒரு தன்மை என்பது கிடையாது, நீயே பாதுகாவலன், நீயே ஒதுங்கும் இடம் உடையவன் என்பதை இந்த துஆவின் மூலமாக சொல்லித் தராங்க. இன்னும் ஆமந்து பி கிதாபிக்க, உன்னுடைய கிதாபை கொண்டு, வேதத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன். அல்லது எத்தகைய வேதம்? அன்சல்த, நீ அதை இறக்கினாய். அப்போ நீ இறக்கிய அந்த வேதத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வநபியக, இன்னும் உன்னுடைய அந்த நபியை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன். அல்லது எத்தகைய நபி? அர்சல்த, நீ அனுப்பினாயே, நீ அனுப்பி வைத்த அந்த நபியை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன், நான் நம்பிக்கை கொண்டேன் என்பதாக நீ துஆ செய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவை செய்ய சொல்லி கற்றுத் தருகிறார்கள். அப்போ இதுவரைக்கும் துஆ முடிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஃபஇன்னக, எனவே நிச்சயமாக நீ, இன் மித்த மின் லைலதிக, உன்னுடைய இரவில் இருந்து நீ மரணித்து விட்டால், மித்த அலல் ஃபித்ரதி, இயற்கையின் மீது நீ மரணித்து விடுவாய்.
அப்போ அதாவது இஸ்லாத்தின் மீது நீ மரணித்து விடுவாய். இப்ப ஃபித்ரத்தின் மீது என்று சொன்னால் ஷரஹட்ல என்ன தெளிவுபடுத்தினாங்களோ, நீ எந்த ஒரு ஈமானுடைய நிலையில் ஆகியிருந்தாயோ அந்த ஈமான் எத்தகையது என்று சொன்னால் ஃபதரல்லாஹு தஆலா, அதை அல்லாஹு தஆலா உனக்கு வழங்கி இருப்பான், அதை அல்லாஹு தஆலா உனக்கு படைத்திருப்பான். அப்ப ஃபதர என்ற ஒரு வார்த்தையை ஹலக்க என்ற ஒரு மீனிங்க்கு வரும், ஒரு அர்த்தத்திற்கும் வரும். இப்ப அல்லாஹு தஆலா அந்த ஈமானை உனக்கு படைத்து வைத்திருக்கின்றான், உனக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த ஈமானின் மீதே, அந்த நிலையின் மீதே நீ மரணித்து விடுவாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள், ஒயின் அசுபஹத, நீ காலையில் எழுந்து விட்டால், அசபத ஹைரன், நன்மையை பெற்று கொண்டவனாக காலை பொழுதை பெறுவாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீ வஃபாத் ஆயிட்டாலும் நீ எந்த ஒரு ஈமானும் நிலையில இருந்தாயோ அந்த நிலையில் நீ வஃபாத் ஆகுவாய். நீ காலையில் இந்த துஆவை ஓதிவிட்டு நீ விழித்து விட்டாலும் அன்றைய நாள் உனக்கு ஹைரானதாக இருக்கும், அன்றைய காலை உனக்கு நலவானதாக அமையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இன்னும் இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸு இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவில் ஒரு துஆவை கற்றுத்தராங்களே இல்லையா, இந்த துஆவில் முதலாவது விஷயமே இதுதான், அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, உன் பக்கமே என்னை நான் கீழ்பணிய வைத்து விட்டேன், அப்போ என்னை நான் ஒப்படைச்சிட்டேன். இப்போ இந்த துஆவுடைய மொத்த கருத்துமே பார்த்தா, என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் யா அல்லாஹ், உன்னை நம்பிதான் நான் இருக்கின்றேன் யா அல்லாஹ் என்ற அந்த தவக்குலின் மீது இந்த துஆவானது அமையக்கூடியதாக இருக்கும், அந்த கருத்துல ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபி கற்றுத்தந்த துஆ என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதுதான் 80வது ஹதீஸாக இது இருக்கின்றது. இன்னும் பாருங்க, நமக்கு இன்னொரு ரிவாயத்தை, இன்னொரு அறிவிப்பை சொல்லித்தராங்க. வஃபீ ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பில் உள்ளதாகும், ஃபிஸ் ஸஹீஹைனி, புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபின் மற்றொரு அறிவிப்பில் உள்ள விஷயமாகும். அனில் பராஇ, பரா ரதியல்லாஹு அன்ஹு, இப்போ பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு மேலே சொன்னாங்களா இல்லையா, அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இது இருக்கு. இந்த ரிவாயத்தும் இருக்கின்றது. கால, அப்ப அவர்கள் சொன்னார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இதா அதைத, நீ வந்துவிட்டால், மல்ஜஅக, உன்னுடைய படுக்கும் இடத்தில் நீ வந்துவிட்டால், ஃபதவல்லா, எனவே நீ உது செய்து கொள், உதுஅக லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீ ஒது செய்வது போல, உன்னுடைய ஒதுவை போல. அப்போ தொழுகைக்கு நீ எப்படி ஒது செய்வாயோ அதை போல உன்னுடைய படுக்கைக்கு நீ வந்துவிட்டாலும், உன்னுடைய படுக்கும் இடத்தில் நீ வந்துவிட்டாலும் நீ ஒது செய்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்யறாங்க. தும்ம, பிறகு, இல்தஜா, நீ படுத்துக்கொள், அலா ஷிக்கைக்கல் ஐமனி, உன்னுடைய வலதுபுறத்தின் மீது நீ படுத்துக்கொள். அப்போ நீ படுக்கையில படுக்கும் பொழுது நீ வலதுபுறமாக நீ உன்னுடைய உடலை சாய்த்து நீ படுத்துக்கொள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். வக்குல், இன்னும் நீ சொல்லு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன? வதகர நஹ்வஹு, இன்னும் அதை போன்றதை கூறினார்கள் என்பதையும் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. சும்ம, பிறகு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜஅல்ஹுன்ன, அதனை நீ ஆக்கிக்கொள். எதனை? அந்த துஆவை, அந்த ஹுன்னவுடைய லமீர் அந்த துஆவை பார்த்து போகுது. அப்ப அந்த துஆவை நீ ஆக்கிக்கொள், ஆகிர மா தகூலு,
நீ சொல்லும் ஒன்றில் இறுதியானதாக அந்த துவாவை நீ ஆக்கிக்கொள். அப்போ உன்னுடைய படுக்கையில நீ என்ன துவால ஓதுறியோ அந்த துவால ஓதிட்டு இந்த துவாவினை நீ கடைசியாக ஓதிக்கொள். நீ சொல்லக்கூடிய அந்த துவாக்கல்ல, நீ மொழியக்கூடிய அந்த துவாக்கல்ல இந்த துவாவை நீ இறுதியானதாக நீ ஆக்கிக்கொண்டு நீ தூங்கிக்கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தந்தார்கள் என்று பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இதுதான் இரண்டாவது ரிவாயத்தாக இது இருக்கின்றது. அப்போ நம்ம இன்றைய பாடத்துல 79வது ஹதீஸையும் இன்னும் 80வது ஹதீஸையும் நாம் இன்றைய பாடத்துல நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் இந்த 81வது ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.